வருடங்களுக்கு முன்பெல்லாம் செல்போனே கிடையாது. இப்போ பாருங்க, அமெரிக்காவில் உள்ளவங்களை கூட இங்கேன்னு பார்த்துடலாம். இது எப்படி சாத்தியமோ அதை விட இதெல்லாம் சாத்தியம். இந்த கலசத்தில் எல்லா புண்ணிய நதியும் வந்து இதை வச்சு தான் அவன் அதெல்லாம் கண்டுபிடிச்சான். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் இல்லைன்னா நிறைய விவரங்கள் இருக்குது. அதனால எல்லா நதியும் வந்து இதில் வந்து கலசத்தில் ஆவாகனம் ஆகிருக்கு. எல்லாரும் குளிக்கிறோம் இல்லைங்களா? நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன், 4 விதமான குளியல் இருக்கு. நம்ம உடம்பு அழுக்கு தேய்ப்பதற்காக மட்டும் குளிக்கிறது இல்லை. குளிக்கிறது என்பது உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக குளிக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, காலைல 4 மணிக்கு ஏஞ்சி 6 மணிக்குள்ளே குளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். பிரம்ம முகூர்த்த குளியல். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா பணம் வராது, பாக்கியெல்லாம் வரும். 8 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா இந்த உடம்புக்கு வந்து எருமத்தன்மை வந்துடும். என்ன வந்துடுங்க? உடம்பு சொல்கிறத மனசு கேட்காது, மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது. உடம்பு சொல்லும் கீழே உட்காருன்னு, மனசு சொல்லும் காலை வலிக்கும் மேலேயே உட்காருக்கும். வீட்டில் எல்லாம் சோஃபா டேபிள்லாம் இருக்கக்கூடாது, கீழே தான் உட்காரணும், கீழே தான் எழுந்திரிக்கணும். டைனிங் டேபிளில் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு வீணாக்கிடுது. சில பேர் சாயங்காலம் 6 மணிக்கு குளிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவெல்லாம் பிசாசு ஆயிடுறாங்க. அப்போ பிசாசு தன்மை நம்மள்டே தான் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வீட்லேயும் பித்தளை பாத்திரம் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலலாம் பித்தளை அண்டாவில் தான் குளிப்போம். பித்தளை அண்டாவில் தான் இட்லி எல்லாம் வச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, பாத்ரூமில் பித்தளை அண்டா ஒன்று வாங்கி வைங்க. இதுமாரி பித்தளை சொம்பு வாங்கி வைங்க, அதில் குளிங்க. முதல்ல சொம்பு நிறையா தண்ணி எடுத்துக்கணும். குளிச்சு முடிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணும், இந்த தண்ணி மேலே கையை வைக்கணும். வச்சு என்ன சொல்லணும், கங்கா யமுனா கிருஷ்ணா கோதாவரி, பக்கத்தில் ஓடக்கூடிய அரசல் ஆறு, எந்த ஆறு வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லை ஒரு 25 ஆறுலாம் எழுதி நீங்களே மனப்பாடம் பண்ணி கூட சொல்லிவிட்டு, எல்லா தண்ணியும் இது உள்ளே வரணும், என்னை புனிதப்படுத்தணும்னு சொல்லி கடைசியாக தலையில் ஊற்றிக்கணும். ஞானஸ்தானம்னு சொல்கிறாங்க கிறிஸ்டினில். என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் முக்கி தான் எடுப்பாங்க. அதுவே நம்ம என்ன பண்ணணும், டெய்லியே நமக்கு நாம ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். அப்படி சொல்லி இந்த ஜலத்தை நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது நம்ம புனிதமாயிடும். என்ன ஆயிடுறோங்க? அதனால் எல்லாரும் கலச தேவதை தியானம் பண்ணிங்க. கலச தேவதாப்யோ நமஹ. எல்லாரும் சொல்லுங்க, சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சன்னோ மித்ர சம்பருணகா சன்னோ பவத்வரியமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதியே சன்னோ விஷ்ணுருக்கிரகமா நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ துமேவ பிரத்யட்சம் பிரம்மாசி துமாமேவ பிரத்யட்சம் பிரம்மவாதிசம் ரிதமவாதிசம் சத்தியமவாதிசம் தன்மாமாவீது தத்வக்தாரமாவீதாவீத்மாமாவீத்வக்தாராம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஷகனாவது சகனோ புனக்து ஷகவீர்ஜம் கரபாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. பஞ்சசாந்தி மந்திரம்னு பேர். மந்திரத்தை சொன்னால் நமக்கு நாமே புனிதம் உண்டாகும். ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் நன்மை நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் மனதில் தியானம் பண்ணிங்க. நமக்காக நம்ம வாழலை, நம்ம வாழ்கின்ற பொழுது நம்மால் முடிந்ததை 4 பேருக்கு செய்ய வேணும். நம்மால் முடிந்த விஷயங்களை செய்யும். அடியனுடைய விண்ணப்பத்தை ஏற்று, ஐயா இங்கேருந்து வந்திருக்காருன்னா அவர் என்ன நினைக்கிறார், 4 பேர் நல்லா இருக்கணும்னு ஒரு வர்றார். என்னோட ரொம்ப சின்ன பையனாகிய நேதாஜி வந்துட்டு இருக்கார், அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல வந்துட்டு இருக்கார். அவர் சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காக எதுவுமே செய்யலை சாமி, சமைக்கிறீங்க, ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு சமைக்கிறீங்க, வர்றவங்க போ பாக்கி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அதனால் நீங்கள் யார்ட்டையும் கவலைப்படாதீங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன ஒரு ஆறுதல் படுத்துது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிங்க. எல்லாரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் யான் வேறொன்றும் அறியேன் பராபரமேன் தாய்மான சுவாமி சொன்னார். திருச்சி மலைக்கோட்டையிலே தவம் பண்ண தாய்மான சுவாமி என்ன சொல்றார், எல்லாரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் யான் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொன்னார். அந்த வாசகம் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லி சொல்லி அந்த வாசகம் என் உள்ளே பூந்துருச்சு. இதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு யோசனை பண்ணேன். அப்போதான் சொன்னேன், அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அங்கே இருந்தால் எடுக்கப்பட்டது, எதுவுமே நம்ம புதுசாக கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் நமது முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது தம்பி ராமநாதன் வருவார். அவர் ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை அருமையாக சொல்லுவார். வாங்க தம்பி, எனக்கு ரொம்ப பிடித்த பையன். ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு அவங்க அப்பா வந்து பையனை வந்து கரெக்டாக வளர்த்துருக்காங்க. கீழே உட்கார் போய் தள்ளி. இருதய சோஸ்திரத்தை படித்தா வந்து நோய் நீங்கும், இருதய சம்பந்தமான வியாதி நீங்கும், ஆயுள் கூடும். இது வந்து அகத்திய மகரிஷி ராமபிரானுக்கு உபதேசம் பண்ணது. ராவணேஸ்வரன் இந்த ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை வந்து
ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை அவன் சொன்னதுனால தான் அவனை அழிக்க முடியாத சக்தி படைத்தான். ராமாயண யுத்தத்தில் கடைசியில் வந்து கேட்குறாங்க, ராவணனை அழிக்கிறதா என்ன பண்ணணும்? ராமர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணுற? ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தால் தான் பண்ண முடியும். ராமர் போய் ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை அகத்தியரிடத்திலிருந்து உபதேசமாக பெற்று ஆதித்ய ஹிருதயனமாகிய சூரிய பகவானை வணங்கி அப்புறம் தான் ராவணனை வந்து வதம் பண்ணுறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை தம்பி சொல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அரணம பார்வதீபதே மகாதேவா, எல்லாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் சங்கநாதம் முழங்க சொல்லட்டும். தம்பியினுடைய வாசகம் உலகமெல்லாம் ஒலிக்கட்டும். அரணம பார்வதீபதே. ஓம் சபாகுஷம சங்காசம் காஷ்யவேஷம் மகாத்விதம் தாமோரிं சர்வபாவக்னம் பிரணோஷ்மி திவாகரம் அஸ்வத்வஜாய வித்மே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். சூரியக்கிரகாய சர்வேஸ்வராய நமோ நமः. ददो युद्ध परिशान्तं समले चिन्तया स्थितं रावणं चाहतो दुर्धा युद्धायं सदवस्थितं दैवदैश्यष्टमादन्यं यष्टमद्राहतोरणम् उपादाम्यागमिष्टानो अगस्त्योन्यदवाण्डुषिकी राम रामाय मामाय सुगुरुड्यं शणाशनं येन सर्वाय विष्टष्टा समले चिदयिष्टसि आदित्यकयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयामगं जपे नित्यं अक्षयं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्य सर्वपापकणाशनं चिन्ताचोदप्रजमदम् आयुर्मत्तममुत्तमं रश्मिमन्त्रसमुत्यं देवासुरहमस्तुजं पूजयस्मे वश्वर्कं भास्करं भुवनेश्वरं सर्वदेवेक्षवोजेश येजस्वीरश्मिमाकलये च शैवासुरगणा योकाम्बाधियमस्तिति ये च शैवागविस्कुस्ता शिवस्कन्द प्रजापहि महीन्द्रो गदयक्ताशु यमष्ट्योऽन्यपापति पितरो वसवस्साज्यायष्टिमौ मनुवो मनुगो वायुर्मद्रिपजाद्बाण उदकलमान्पमान्पणः आदित्य शनिपाष्टुन्य कादक्पूषा शपष्टुना सुगण्णशत्रुषु ग्वाहो येरण्यरेञ्जादिवाकरः हरिदस्वर सगस्टाचि सप्तसप्मिहोमीचिलो पिलिरो वसवस्त्राको स्तोस्त्रामात्राण्डांशः किरण्यगर्ह सिजिष सफलो भास्करो रवि अग्निगर्गो विदेदुर्ग शङ्खशिशिशनाशयना योपणागस्तमोपेदि रुक्तयुंशागपारग कणपुष्टि सफामिको विन्कविद्विदवन्वदग आदवी मण्डलीभुजो विन्कलशर्वपापः रवि विश्वो महादेज रक्तशर्वभगोद्भः दक्षताराणामकिपो विश्वपारगण येजस येजस्वी वादस्वागागमोऽस्तु ते नमः पूर्वाय दिनये अष्टिमे किरये नमः ज्योतिर्गणानां पतये दीनाधिपतये नमः जयाय जयमद्राय हरियस्वाय नमो नमः नमो नृगस्रगक्षाक्षु आदित्याय नमो नमः नमो उग्राय वीराय सागस्त्राय नमो नमः नमः पर्पत्तदूर्ताय अर्ताण्डाय नमो नमः दमकेशाता सुतेशाय सूर्यादामिष्यमष्टशि वाश्वदे सर्वभक्षाय त्रौत्राय वपुषेमुं तमुक्राय मिवक्राय चतुर्क्राणावितापते ऋतकृत्ताय देवाय योगिशाम्बतिये नमः तप्तचामीदनामाय
मोक्नये विश्वकर्मणे नमस्तमो नित्नाय रुचये लोकशाचिने नाशायत्येष वैभूतं कतेव श्रुतवित्प्रभु पायत्येष वपत्येष पर्षद्येष गवस्थिति एव चुट्टेषु जागस्ति धूमतेषु उपदीस्कितका ये च शैवाकि रोन्त्रं च परं चैवाकि रोतिना वेदाचक्रवैचैव कतोरां करयेव च यानि गुप्त्यानि योगेषु सर्वशत्रुघ्नवित्प्रभुः ये नमापष्टु उत्तेषु कान्तायेषु मयेषु च इन्तयन् पुरुषः कश्चिन्नावस्तेवति राघवग पूजयश्वक्कु देवाको देवदेवङ्गर्पविन् ये चक्षुनिरल्लु जद्वा युद्धेषु वदिष्टसि अश्विन् चणे महाबाहु रावणं हं मदिष्टसि एव जुट्टासु जागस्तो यमावं यमाप्रदं एव जुट्ट महादेज रक्तशोष भगद्भज तारयामाग सुक्रिको राघवप्तनतात्मः आदित्यनयमप्राणं परं हर्षप्पिनोतन तिराजम्यश्वजिर्बुद्धा करुणादाय धीमः लावनेभ्यष्टदिष्टात्मा युद्धायं शनपारणं सर्वदेवे चागच एव श्वप्पिनोतन अतरव्यतनिक्षरामं मुहिनमणाः परमं प्रपुष्यमाणः मिसि चलपति सञ्चयम्पि वित्मा सुरगणमध्यगतो वचस्वयेति श्री नारायण स्वामी नम अगस्त्य मुनि श्री आदित्य कृतय सोस्त्रम संपूर्णम ओम शांति शांतये. ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாரு. இது பெரிய மந்திரம், அதை மனப்பாடமாக பண்ணி இது மட்டும் பத்தாது, அடுத்த முறை லலிதா சகஸ்ரநாமம் மனப்பாடம் பண்ணணும். பஞ்சமி திதியில் நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் பாடணும். என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். அதுமாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணணும். எல்லாரும் கரவோசை செய்யுங்க. அப்பப்போ பாராட்டில் என்ன விரோடி வாழ இந்து தர்மத்துக்கு நிறைய சேவை செய்யணும். ஜெய் ஸ்ரீராம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அப்படியே நாடிதான் ஆகணும். குழந்தையிலேருந்து கற்றுக்கும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணால் அடுத்த நாள் மறந்து போயிடுது. ஏன்னா பல சிந்தனைகள் இப்போ குழந்தைகளுக்கு வேறு சிந்தனை இல்லை. அதனால் அடுத்த முறை நீங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சம் சிரமம் பார்க்காம உங்கள் வீட்டில் உள்ள குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வாங்க. பாட்டிமார் இருந்தால் பேரனை கூப்பிட்டு வரணும், பேத்தியை கூப்பிட்டு வரணும். இந்த நான் எல்லா நோட்டீஸ்லையும் போடுறோம், திருக்குறள் திருவாசகம் குழந்தைகளுக்கு ஒப்புவித்தல் போட்டின்னு. ஏன்னா என்னுடைய பிரயாணமே எதன்னா குழந்தைகளை நோக்கி தான். பெரியவங்க ஏதோ கஷ்டம் நஷ்டம் கடவுளை கும்பிட வந்துடுறோம். குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை கொண்டு போகணும். ஹரிஹி ஓம். நம்மளை சுற்றி 8 தேவதைகள் இருக்குது. அந்த 8 தேவதைகளை தியானம் பண்ணுங்க. ஓம் இந்திராய நமஹ, யமாய நமஹ, நிருத்யே நமஹ, வாயுவே நமஹ, குபேராய நமஹ, ஈசானாய நமஹ, சர்வபூதமன்யே நமஹ, சப்தபதயே அக்னிதேவதாப்யோ அக்னிகிரகமூர்த்தயை நமஹ. ஓம் ராஜாதிராஜாய பிரதகசாயினே நமோ வயம் வைஸ்ரவண கூர்மக சமய காமான் காமகாமானமக்கியம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாத் குபேராய வைஸ்ரவணாய மகா ராஜ்யாய நமஹ. இந்த முருகன் படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம். கடவுளை நாம் கும்பிட்றோம், நம்மளை கடவுளே கும்பிட்றார். நம்ம கடவுளை நோக்கி எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளை நோக்கி கடவுளும் வருவார். நேற்று ஒரு திருக்குறள் படித்தேன். அந்த திருக்குறளில் என்ன சொல்லுதுன்னா, நீ உனக்காக செயல்படாத பொழுது, நமக்காக வாழ்றது ஒன்று இருக்குது, பிரத்தியாருக்காக வாழ்றது ஒன்று இருக்குது.
நமக்காக வாழும்போதே பிரத்தியாருக்காக ஏதாவது செய்து கொண்டே வாழணும். நீ பிரத்தியாருக்காக வாழுகின்ற பொழுது இறைவன் உன்னை தேடி வருவான், உதவி செய்வான் என்று திருக்குறள்லே ஒரு இடத்துல நெய்யிட்டப்பா சொல்லியிருக்கு.